ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ பரசோதியாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்கள் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன? எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் 2/7/2025 முதல் 17/11/2025 வரை கிட்டத்தட்ட 5.5 மாதங்கள் உங்களை எல்லாம் பாடாப்படுத்தியிருக்கிறார். வக்ரம், ராகுவோடு இணைந்த வக்ரம், கலகக்காரன், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளுக்குரியவன், மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து. அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், இந்த 5.5 மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியால். சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது. தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம், சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை, மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி, சனி நிவர்த்தியா வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது. நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது. சனி வக்ர நிவர்த்தியால் தடைப்பட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும். சனி வக்ர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைப்பட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும். வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள். அதே நேரம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும். தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர நிவர்த்தியாகி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள், கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மனமாற்றத்துடன் ஏற்பட போகின்றது. ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்றது, என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம். புரிஞ்சுங்களா? ஆக இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். புரிஞ்சுங்களா? சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ரிஷபராசிக்கு. ஆக ரிஷபராசி நேர்களே, உங்களுக்கு எத்தனை முயற்சிகள் செய்தாலும் என்ன பாடுபட்டு சரியான பலன் இல்லை. நம்பிக்கை மோசடி, கணவன் மனைவி பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரிவை, கணவன் மனைவி மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்திய பிரச்சனைகள், வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாற்றம், பேசி முடிச்ச கல்யாணம் நின்று போச்சு, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. குடும்பத்தில் அமைதி போச்சு, சந்தோஷம் போச்சு, கணவனை இழந்தாச்சு, மனைவியை இழந்தாச்சு, பிரிஞ்சாச்சு. இந்த பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்களா? கண்டிப்பாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலம்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள், நல்ல நிலை, இது ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. குடும்ப வருமானங்கள், அதாவது எதிர்பார்த்த அனைத்துமே தடைபட்டு போச்சு. பொருளாதாரம் தடைபட்டு காசு வரவே மாட்டேங்குது. காசு பணம் முடங்கி போச்சு, வருமானமும் முடங்கி போச்சு, காசு பணம் முடங்கி போச்சு. ஏமாற்றம், நண்பர்களால் ஏமாற்றம், குடும்பத்தில் ஏமாற்றம், வீடு தாங்க அத்தனைக்கு வீடு தான் பிரச்சனை. நம்ம இருக்கிற வீட்டிலே அத்தனை பிரச்சனை இருக்கு. ஆக அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட போகுது. கண்டிப்பாக இப்படியே போகாது. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது தீரப்படும். ஏன்னா 5.5 மாதங்கள் உங்களை பாடாப்படுத்திட்டார். ஆக எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், அதெல்லாம் தீரக்கூடிய காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ரிஷபராசிக்கு நல்லா கவனிங்க. உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள், விரயங்கள், கடன் பிரச்சனைகள், வைத்திய செலவுகள், இதெல்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரப்போகுது. சந்தோஷம், எனக்கு வாழ்க்கையில் போச்சுங்க, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இனி நல்ல பிரச்சனைகள்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து நிம்மதியாக தூங்கக்கூடிய காலம், மகிழ்ச்சியான காலம் உறுதியாக ஏற்படும். அதாவதுங்க, ஒரு வீடு என் பேரில் தான் பத்திரம் இருக்கு, ஆனால் அந்த வீட்டில் போய் குடியிருக்க முடியல. பிரச்சனைகள், உறவுகளால் பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனை, அந்த வீட்டில் குடி போய் இருக்க முடியல. ஒரு சொத்தை முடிச்சு அந்த வீட்டில் குடியிருக்க முடியலைங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சொத்து பிரச்சனைகள் முடிய போது, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுது. வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகின்றது. கணவன்மணி பிரச்சனைகள் தீரப்போகின்றது. இந்த வக்ரத்தால் அனைத்து பிரச்சனையும் சந்திச்சு போய் வைத்திய செலவுகள், விபத்துக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன்மணி பிரச்சனைகள், இதையெல்லாம் சந்தித்து இதெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல யோகத்தை, இந்த பிரச்சனை ஒரு நல்லபடியாக முடிஞ்சு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சனிபான் வக்ரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எந்த அளவுக்கு சோதனை வேதனை கொடுக்கணுமோ இந்த 5.5 மாசத்துல அத்தனை சோதனையும் அத்தனை வேதனையும் சந்திச்சாச்சு. நீ என்ன இருக்கு? எல்லாம் இழந்தாச்சு. இழந்ததையெல்லாம் மீட்டக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக ஏற்படுகிறது. அதில் மாற்றம் இல்லை. ரிஷபராசினர்களே, சனி வக்ர நிவர்த்தியால் எல்லாமே நிவர்த்தியாக போகின்றது. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடிய போகின்றது. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆக இது பொது பலன். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாமே உலகத்தில் பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் கிரகங்களால தான் நடக்கும். பிரம்மன் போட்ட விதி, அந்த விதியிலிருந்து மாற்ற போறது கிடையாது, மாற்றி நடக்க போறதே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிடம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதாவது பலன் சரியா கிடைக்கல அப்படின்னா ஜோதிடர் தப்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தான். ஜோதிடர் தப்பாக இருக்கலாம், ஆனால் ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்டது, அது தப்புவதே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பிரம்மன் படைத்த விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.